வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கருப்பட்டி யூஸ் பண்ணி அப்பம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு கருப்பட்டியை உடச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அரைச்சிட்டு உடனே தான் நம்ம பண்ண போறோம். அரிசி ஊறினது ரெடியா இருக்கு. ஒரு 4 ஏலக்காய், ஒரே ஒரு பூவம்பழம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசியும் ஏலக்காயும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிப்போம். அதுக்கப்புறமா வந்து பூவம்பழம் சேர்த்து அரிசியும் ஏலக்காயும் வந்து அரைச்சாச்சு, ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ கருப்பட்டி சேர்த்துக்கலாம். 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வருவோம். இப்போ அரைச்சாச்சு, இதை பவுலில் மாற்றிடலாம். இப்போ குழிப்பணியார கல்லில் எண்ணெய் விட்டுருந்தோம், அது நல்லா காஞ்சிருது. வெந்தெடுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்வீட் அப்பம் ரெடி. இது வந்து கருப்பட்டி போட்டு இன்னைக்கு பண்ணியிருக்கோம். கருப்பட்டி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப்பு கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். நல்ல தூளாக உடச்சிட்டு அப்புறம் அப்படியே போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.